ஒன்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே வைக்கிற விசுவாசம், அவருடைய வல்லமையின் மேலே வைக்கிற விசுவாசம். ரெண்டாவது ஜெபம். மூன்றாவது ஆண்டவருடைய வேலைக்காக பொறுமையாக காத்திருப்பது. இதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ கடன் வாங்க வேண்டியதை வராதுப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ கடன் கொடுக்கிற ஆளாக இருப்ப, அது ஒரு ஆசீர்வாதம், வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்றாக இருப்பார்கள், சரீர ஆரோக்கியத்தோடும் இருப்பார்கள். ஆனால் கடன், வட்டி, பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு பொருளாதார ஆசீர்வாதத்தை இழந்து தவிப்பார்கள். நீங்களும் பொருளாதார ஆசீர்வாதத்தினால் கஷ்டப்படுகிறீர்களா? உழைப்பினால் வரும் பலனை அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாதபடி உங்களை நடத்துவார். நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்டு. வீண் செலவு செய்யாதபடிக்கு உங்கள் பணத்தை சேமித்து வையுங்கள். ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமே இல்லைங்க. எப்பவும் கடன் கடன் கடன். எப்பவும் வீட்டுக்குள்ளே பண பிரச்சனை. இதுக்கு என்ன செய்ய, அதுக்கு என்ன செய்ய, பண தேவைகள், ஒரு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்ற சூழ்நிலை நிறைய குடும்பங்கள் அப்படி தத்தளிக்கிறது. முக்கியமாக கடன் பாரம், கடன் பிரச்சனை நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது, சந்தோஷத்தை குலைத்து விட்டது. அதனால் ஒரு அவமானம், கடன் கொடுத்தவங்க அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. நிறைய குடும்பங்கள் தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்க. கடன் பிரச்சனையினால் நெருக்கப்படுவதனால சிறு பிள்ளைகளையெல்லாம் விஷம் வைத்து கொன்று கணவனை மனைவி தற்கொலை பண்ணி இந்த கடன் பிரச்சனையோடு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய மரணங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ கடன் பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விடுகிறது, பெரிய பாதிப்பை குடும்பங்களுக்குள்ளே உண்டாக்குகிறது. நான் சொன்ன உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன், பேங்கு கடன், மனுஷர்கிட்ட வாங்கின கடன், அப்புறம் கந்து வட்டி கடன், இப்போ மீட்டர் வட்டின்றாங்களாம். மீட்டர் போடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குமா, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வட்டி ஏறிக்கிட்டே இருக்குமா. இந்த மாதிரிலாம் அந்த உலகத்தில் நடக்குது. இந்த மக்கள்கிட்ட வட்டி வாங்கி, அநியாய வட்டி வாங்கி, அதனால் பெரிய பணக்காரனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆட்களும் நிறைய இருக்கிறாங்க. இது மாதிரி பாதிப்புக்குள்ளாகி மன வருத்தத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர். நிறைய பேருக்கு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணமே இருக்காது. மேலும் மேலும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற சிந்தையே சிலருக்கு இருக்காது. துன்மார்க்கன் கடன் வாங்கியும் திரும்ப செலுத்தாதிருக்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காதவன் யாரா? துன்மார்க்கன். துன்மார்க்கனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? அதனால் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறாங்க. ஏன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு சிந்தை இல்லை. அரசாங்கம் நிறையா கடன் அறிவிக்கிறாங்க. கல்வி கடன், விவசாய கடன், அது மாதிரி பல கடன்கள், சிறு தொழிலுக்கான கடன். அது அரசாங்கம் உங்களை தூக்கி விடுவதற்கு அந்த நேரம் ஒரு கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் போய் அநியாய வட்டியில் போய் விழுந்து உங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் மக்கள் மேலே கவனம் செலுத்தி
வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க, குறைஞ்ச வட்டியில் கடன் கொடுக்குறாங்க. ஆனால் அதை நல்லா வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்த சொல்கிறாங்க. வாங்கும்போது என்ன தீர்மானம்? அரசாங்கத்திட்ட கடன் வாங்கினா 1 வருஷத்தில் கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்க, திருப்பி கொடுக்க தேவையில்லை. இந்த சிந்தையோட கடன் வாங்குறவங்க நிறைய பேர். எப்போ வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம், அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்ற ஒரு உணர்வோட கடன் வாங்கினா நீங்கள் துன்மார்க்கமான பாவத்தை செய்கிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல இதெல்லாம் உணர்ந்து கொள்ளணும் தேவ பிள்ளைகள். உலக மக்களை போல நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. உலக மக்கள் தான் அப்படி யாரையாவது ஏமாற்றலாம், கடனை திருப்பி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சிந்தையோடு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை அறிந்தவங்க அப்படி இருக்கக்கூடாது. கடனை திருப்பி செலுத்தணும், இந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒரு சிந்தையும் நமக்கு வேணும். இப்போது எங்களுக்கு கடனே இல்லைங்க, யாருக்கிட்டே நாங்கள் கடன் வாங்கலை. நாங்கள் வாங்குகிற எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இருக்குது, சம்பளம் வருது, அதுக்குள்ளே தான் நாங்கள் வாழுகிறோம். கடனே இல்லை. கடன் இல்லாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படி சொல்கிறவங்க இருந்தால் கை வைத்துங்க, எளிமை நில்லுங்க, மற்றவங்க எல்லாம் பார்க்கட்டும். கடன் இல்லாமல் வாழ முடியும் என்பதை மற்றவங்க பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருடைய மைண்ட் செட்டை என்னென்னா, அரசாங்கமே கடன் வாங்குது, அமெரிக்காவே கடன் வாங்குது, அப்போ நம்ம என்ன அப்படின்னு சிந்தை, தவறான சிந்தை. நமக்கு மாடல் அமெரிக்காவோ இந்திய அரசாங்கமோ அல்ல, நமக்கு மாடல் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அப்போ கடன் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த கூட்டத்துக்குள்ளேயே, கடன் இல்லாமல் வாழ்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்காக எல்லாரும் கரம் தட்டுங்க. ஆமென். கடன் இல்லாமல் வாழ்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அப்போ கடன் இல்லாமல் வாழ முடியும், கடன் வாங்காமல் வாழ முடியும். முதல்ல அதை மனதில் கொள்ளணும். இந்த பில்டிங் கட்டும்போது, தேவனுடைய வீடு கட்டும்போது, நம்ம இயேசுடைய ஊழியத்தில் பில்டிங் கட்டுறோம்ல, இவ்வளோ கட்டியிருக்கிறோம். ஒரு பில்டிங் கட்டினாலுக்கு நிறைய பணம் தேவை இருக்கும். ஆண்டவர் கொடுக்க கொடுக்க நாங்கள் கட்டுவோம். அந்த விசுவாசத்தோடு தான் எல்லாம் ஆரம்பித்தோம். இந்த பில்டிங் கட்டும்போது கூட பேங்க் மேனேஜர்ஸ் நமக்கு இயேசுடிக்கிறார் ஊழியம், பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிறார், பேங்கில் பணம் போட்டு தான் பயன்படுத்தணும். அது அரசாங்க ஒழுங்கு, அதன்படி தான் நம்ம செய்கிறோம். பேங்க் மேனேஜர்ஸு என்னை தேடி வந்தாங்க நம்ம ஆஃபீஸுக்கு, பிரதர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு. பேங்க் மேனேஜர்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு 2 பேங்க் மேனேஜர்ஸ் தனித்தனியாக வந்தாங்க. உட்கார வச்சு பேசினேன், என்ன விஷயம் என்பதாக. எல்லாம் பேசிட்டு, இவ்வளோ பில்டிங்லாம் கட்டுறீங்க, நிறைய பணம் தேவை இருக்கும், உங்களுக்கு எத்தனை கோடினாலும் எங்கள் பேங்க் லோன் கொடுக்க ரெடியாக இருக்குது, கடன் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா உங்கள் அக்கௌண்ட் எல்லாம் பெர்ஃபெக்ட், நீங்கள் கணக்கு வழக்கில் ரொம்ப சுத்தமாக இருக்கிறீங்க, உங்களை நம்பி எவ்வளோ வேணாலும் கடன் கொடுக்கலாம், மேலே ஆஃபீஸர்ஸ் கூட ரெடியாக இருக்கிறாங்க, எத்தனை கோடி உங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. வீடு தேடி வந்து, ஆஃபீஸ் தேடி வந்து, எவ்வளோ கடன் வேணும், எத்தனை கோடி வேணும் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வட்டியெல்லாம் கட்டணும், சும்மா தர மாட்டாங்க, வட்டியெல்லாம் கட்டணும். ஆனால் கஷ்டம் இல்லாமல் தருவன்றாங்கல்ல, அவங்களே வந்து நான் சொன்னேன், நாங்கள் கடன் வாங்கி கட்ட மாட்டோம், முழங்கால நின்று கட்டுவோம். நாங்கள் முழங்கால நின்று ஜெபித்து 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 ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று கட்டுவோம், கடன் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆண்டவர் 1 பைசா கடன் இல்லாமல் இதெல்லாம் கட்டி முடித்து கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய வீடு முதலாவது அது கட்டும் போது அப்படிதான். அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கும்போது, நம் தேவைகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும்போது, ஏன் நம்ம கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கி கொள்ளணும்?
அதை நீங்கள் அறிந்து, கடன் பிரச்சனையாய் மாறிவிட்டார் நிறைய பேருக்கு. அது மாதிரி. ஆனால் பிஸ்னஸ் செய்கிறோம், ஒரு வாகனம் வாங்குகிறோம், அதுக்கு லோன் போட வேண்டியது இருக்குதில்ல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். உபாகமம் 28:12 வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது ஒரு கட்டளை இல்லை. நீ கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு கட்டளையாக ஆண்டவர் சொல்லவில்லை. நீ கடன் வாங்க மாட்டாய் என்பது வாக்கு தத்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நீ கடனை வாங்கக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையாய் சொல்லாதபடி நீ கடன் வாங்க வேண்டியதே வராதுப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ கடன் கொடுக்கிறாளாக இருப்ப, அது ஒரு ஆசீர்வாதம், வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். ஆனால் சில சமயங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறாங்க, வியாபாரத்துக்கு ஒரு வேன் வாங்கணும், 20 லட்ச ரூபா கையில் இல்லை, ஆனால் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. 10 லட்ச ரூபா லோன் வாங்கினா நம்ம வேன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவது? இது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். வீடு வாங்கணும், சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு 15 லட்சம் 20 லட்சம் சொல்கிறாங்க. கிராமப்புறங்களில் 20 லட்சம் அதில் 25 லட்சம் ஒரு வீடு, சின்ன வீடு வாங்கினோம். நம்மகிட்ட ஒரு 10 லட்சம் தான் இருக்குது, இன்னும் 15 லட்சம் அது வந்த பிறகு சேமித்து வாங்கலான்னா ஆயுசு நாள் முடிஞ்சு போயிடும், இன்னும் 20 வருஷம் ஆகுமே. அப்போ என்ன செய்கிறது? ஒரு பைக் வாங்கினோம், வேலை கிடச்சிட்டு, அது பைக்கு 1.25 லட்சம் 1.5 லட்சம்னு சொல்கிறாங்க. நமக்கு இப்போ தான் வேலை கிடச்சிருக்குது, மாதம் ஒரு 25,000 30,000 நமக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் பஸ்ஸில் போகணும் அல்ல ஆட்டோவில் போகணுன்னா நிறைய செலவாகும். ஒரு பைக் இருந்தால் குயிக்காக வேலைக்கு போயிட்டு வரலாம். பைக் வாங்குகிற அளவுக்கு எங்கே இருக்குது? 1.5 லட்ச ரூபா, சில சமயம் 2 லட்ச ரூபா பைக்கு. 1.5 லட்சம் வைங்க, நம்ம சேமிச்சதில் 30,000 ரூபா இருக்குது. என்ன பண்ணுறது? இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். அப்போ என்ன செய்கிறது? அது வாங்கினா வேலைக்கு போகிறது அவசியம், பிரயோஜனப்படும். இந்த வேன் வாங்கினா பிஸ்னஸுக்கு பிரயோஜனப்படும். பாதி பணம் இருக்குது, கால்வாசி பணம் இருக்குது, மீதி என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணலாம்? அது மாதந்தோறும் உங்களால் எவ்வளவு திருப்பி செலுத்த முடியும்? கடன் பேங்குக்கு போனால் அதான் கேட்பாங்க. சரி, பைக்குக்கு லோன் தர்றோம், மாதம் எவ்வளோ திருப்பி கொடுப்பீங்க? நான் ஒரு 25,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன், 5,000 ரூபா திருப்பி தர முடியும். ஓகே, உங்களுக்கு லோன் தர்றோம், கரெக்டாக மாதம் 5,000 ரூபா கட்டிடுங்க. அப்படின்னா மீதிக்கு லோன் தருவாங்க. என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குங்க, 20 லட்ச ரூபா வேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், மாதம் இவ்வளோ வருமானம் வரும், மாதம் எவ்வளோ கட்ட முடியும்? மாதம் ஒரு 50,000 கட்டிடலாம், அல்லது ஒரு 60,000 கட்டிடலாம். அது மாதிரினா எங்களுக்கு ஈஸி, சரி தருகிறோம். இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ராக்டிக்கலாக ஒரு வேலைக்கு போகிறீங்க. அப்போது சிலர் இது கூட வாங்க மாட்டேன், நான் விசுவாசத்தோடு இருப்பேன், கர்த்தர் தந்தால் தான் பைக் வாங்குவேன்னா அது உங்களுடைய விசுவாசம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த வேலை செய்ததுனால மாதந்தோறும் கட்டிடலான்ற ஒரு தைரியம் இருக்குதுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தால், சரி ஞானமாக செயல்பட உங்களால் முடியும் என்று சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு மாதம் மாதம் கட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா கடன் பாரமாக இருக்காது, அது உங்களுக்கு பாரமாக மாறாது. லகுவாக கட்டிக்கிட்டே இருப்பீங்க, கட்டி முடிச்சிருவீங்க, அவ்வளோதான். 4 மாதம் கட்டலைன்னா 5ஆவது மாதம் ஆக்ஷன் எடுத்துருவாங்க, அப்போ அவமானம் வரும். அப்போ இந்த மாதிரி காரியெல்லாம் ஜெபம் பண்ணி யோசித்து நிறைய பேர் கரெக்டாக பேங்குக்கு லோன் கட்டிடுவாங்க.
அப்போ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிலர் பிரச்சனை உண்டாக்குற மாதிரி நடந்து கொள்ளுவார், திருப்பியே கொடுக்கறதில்லை, வாங்குறதோடு சரி, திருப்பி கொடுக்கின்ற சிந்தையே இருப்பதில்லை. அவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் கடன் வாங்கலான்றீங்களா வாங்கக்கூடாதுன்றீங்களா? இப்போ உங்களுக்கு குழப்பம் வந்துட்டுல்ல. நீங்கள் போய் எந்த காரியத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணி அவசியமில்லாத பொருள் வாங்குவதற்கு லோன் வாங்கக்கூடாது. அவசியமில்லாத பொருள் வாங்குவதற்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவை, உங்கள் பிஸ்னஸுக்கு தேவை. நம்ம கொஞ்சம் நமக்கு ஒரு லோன் கிடைச்சதுன்னா ஈஸியாக நம்ம அதை கட்டி பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னால், அதில் உண்மையாக இருக்கிறவங்க இருதயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதை வாங்கி அதை பயன்படுத்தி கொள்ளலாம், தவறு கிடையாது, அது பாவம் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் கடன். ஒரு 1000 ரூபா வேணும், பக்கத்து வீட்டில் போய் லோன் வாங்கிரு. இன்றைக்கி ஒரு 2000 ரூபா வேணும் ஃபீஸ் கட்ட, இந்த பக்கம் ஒரு லோன் வாங்கிரு. எந்த காரியத்துக்கும் யாருக்கிட்டையாவது போய் கடன் கொடுங்க நீ வாங்கி 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 கடனை திருப்பியே செலுத்துறதில்லை. இந்த ஆள்கிட்ட கடன் வாங்கியாச்சா, இனிமே அவர்கிட்ட போகக்கூடாது, அடுத்த ஆள்கிட்ட கடன், எதிர் வீட்டில் கடன், தெருவில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் கடன், ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் கடன். இந்த பழக்கம் எந்த காரியத்துக்கும் போய் 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 கடன் வாங்கி அவங்க தான் கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கி கொள்ளுவார். அப்புறம் எல்லோரும் நெருக்குவாங்க, திருப்பி கொடு, நீ கடன் வாங்கிட்டு ஏமாத்துற அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பழக்கம் நல்லதல்ல, சரியானதல்ல. அது உங்களை எங்கே கொண்டு போய் விடும்னு சொன்னால், ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகிடுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தேவை வருதுன்னு வைங்க, தேவை வந்தால் யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் சொல்கிறார் ஆண்டவர். உனக்கு இந்த தேவை இருக்கிறா என்கிட்ட கேளு, பைக் வாங்கணுமா என்கிட்ட கேளு, வீடு வாங்கணுமா என்கிட்ட கேளு, உனக்கு ஒரு இந்த தேவை இருக்குதா என்கிட்ட கேளு, பிள்ளைகளுடைய படிப்புக்கு பணம் தேவை இருக்கு என்கிட்ட கேளு, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்கிறார்ல. நீங்கள் அவர்கிட்ட தானே கேட்கணும். அது கேட்டு பார்த்தோம் என்ன அப்படின்னா, கூரையை வச்சுக்கிட்டு ஆண்டவர் ராத்திரியே பணம் மூட்டையை போட்டுருவான்னு நினைப்பேன் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு. ஜெபம் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை, அதனால் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டேன். நீங்கள் சின்சியராக கருத்தாக ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிங்கன்னா அழகாக உங்களை வழி நடத்துவார். நீங்கள் இந்த பண தேவைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத கர்த்தர் பேசுவார். நீங்களாக தீர்மானம் பண்ணி நீங்களாக சில காரியத்தில் கடன் வாங்கி திருப்பி செலுத்துன்ற எண்ணமே இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு கடன் பிரச்சனை என்கிற நெருக்கம் அவமானத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தும். எத்தனையோ பேர் பார்த்துருக்கிறேன், பிஸ்னஸ் செய்கிறவங்க சொல்லுவாங்க, பிரதர் கடன் இல்லாமல் பிஸ்னஸ் செய்கிறது கஷ்டம், அதனால் கடன் வாங்குவோம், கரெக்டாக செலுத்திடுவோம். உண்மையாக கடனை திரும்ப செலுத்தி பெர்ஃபெக்டாக தன்னுடைய பிஸ்னஸை கவனிக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்களுக்கு கடன் கொடுத்துடணும்னு கொஞ்ச நாளில் கடனே இல்லாத ஒரு பிஸ்னஸுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் கடன் வாங்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் டெவலப் ஆகும் வரைக்கும் அதுக்கு தான் பேங்க் லோன் கொடுக்கறது. ஆனால் இவங்க மனுஷங்கிட்ட போய் லோன் வாங்கி எத்தனையோ வட்டிக்கெல்லாம் வாங்கி அந்த மனுஷர்களால் அவமானப்படுத்தப்பட்டு சொத்துக்களை இழந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்கள், முதல்ல இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன காரணம்? அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் காரியத்தை செஞ்சீங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த இவ்வளோ பில்டிங் கட்டியிருக்கிறோம், அங்கே கட்டியிருக்கிறோம், நிறைய பில்டிங் கட்டியிருக்கிறோம், எதுக்குமே லோன் வாங்கலைன்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே நான் ஆசைப்பட்டு நான் விரும்பி நான் பிளான் போட்டு கட்டலை. எல்லாமே தேவன் கொடுத்த பிளான். தேவனுடைய வீடுன்னு ஒன்று கட்டு, 3000 பேர் இருக்கிற மாதிரி ஜனங்க ஜெபிக்கணும், அதுக்கு இடம் நான் தர்றேன். இலவசமாக இடம் கொடுத்தார், அரிய நிலம். அப்போவே 45 வருஷத்துக்கு முன்னால் அதில் தான் தேவனுடைய வீடு கட்டப்பட்டார். அப்போ ஆண்டவர் நான் கேட்டேன்,
இதுக்கு நிறைய பணம் லட்சக்கணக்காக தேவைப்படும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது? நீ யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், நான் தருவேன். நான் தர நீங்கள் கேட்டுங்க. சரி ஆண்டவரே. அப்போ அவசரப்படலை. இவ்வளோ நாளைக்குள்ளே கட்டி முடிக்கப்படணும், அதுக்கு ஒரு லோனை வாங்கி இதை வாங்கி பேங்கில் போகலை. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டப்பட்டது தான் தேவனுடைய வீடு. அப்போது ஆண்டவர் சொன்னார், நான் தருவேன். வெயிட் பண்ணணும். ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்கிட்ட என்ஜினியர் சொல்லுவாங்க, அடுத்து காங்கிரீட் போடணும் பிரதர், இவ்வளோ கம்பி வாங்கணும், இவ்வளோ பணம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ கம்பி வேணும், எவ்வளோ சிமெண்ட் வேணும், எவ்வளோ ஜல்லி வேணும் எழுதி கொடுங்க. அதை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இவ்வளோ ஜல்லி வேணும், இவ்வளோ சிமெண்ட் வேணும், இவ்வளோ மணல் வேணும், இவ்வளவு கம்பி வேணும் அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள் தாங்க. அதை வச்சு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த தேவையை சந்தித்த பிறகு அந்த வேலை நடக்கும். அதுக்கு அடுத்த வேலை செய்கிறதுக்கு என்ஜினியர் வருவார். அடுத்து பூசணும், இதுக்கு இவ்வளோ செலவாகும், அதை எழுதி கொடுங்க. அதை தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் தாங்க. கர்த்தர் தருவார். அது செய்வோம். அப்படி தான் செய்திருக்கிறோம். அதே மாதிரி தான் தேவனுடைய கூடாரம். இதை கட்டும் போதும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ பெருசாக கட்ட சொல்கிறீங்க, பணத்துக்கு நான் எங்கே போகிறது? கோடிக்கணக்கு ஆகும் ஆண்டவரே. அதெல்லாம் நான் கட்டி தருவேன், நீ உன் ஊழியத்தை செய்ய, நான் கட்டி தருவேன்னார். அதே மாதிரி இதற்கு நீ யோசித்து பாருங்கள். நம்ம திறப்பின் வாசல் ஜெபத்தில் மாதந்தோறும் இங்கே 40,000 பேர் கூடி வருவாங்க. திறப்பின் வாசல் ஜெபத்தில் கூட இந்த கட்டடத்துக்காக காணிக்கை எடுத்ததே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், காணிக்கை எடுக்காத, சொல்லாத, என்கிட்ட விட்டுரு, நான் தர்றேன். விசுவாசம் ஒன்று, ஆண்டவுடைய வாக்கு தத்தத்தின் மேலே வைக்கிற விசுவாசம், அவருடைய வல்லமையின் மேலே வைக்கிற விசுவாசம். ரெண்டாவது ஜெபம். மூன்றாவது ஆண்டவுடைய வேலைக்காக பொறுமையாக காத்திருப்பது. இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். நிறைய பேர் அதை செய்யாதபடினால்தான் கடன் பிரச்சனை என்கிறதுக்குள்ளே சிக்கி கொள்ளுகிறோம். மீள முடியலை. கட்டி முடிக்கிறதுக்குள்ளே கட்டடத்தை விற்க வேண்டிய நிலைமை, வீட்டுக்குள்ளே குடியேறதுக்கு முன்னால் வீட்டை விற்க வேண்டிய நிலைமை. அதுக்கு நம்ம தான் காரணம், ஆண்டவர் கிடையாது. அப்போ நீங்கள் தயவு செய்து இதெல்லாம் புரிந்து கொண்டு ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரணும். வியாபாரம் நீங்களும் ஆண்டவர் சேர்ந்து செய்கிற பிஸ்னஸாக இருக்கணும். வேலை நீங்களும் ஆண்டவர் சேர்ந்து செய்கிற வேலையாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் உதவி செய்வார். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். கடன் பிரச்சனை இருக்கே, அது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன்னு வைங்க, அவனை பார்த்தாலே ஒரு பயந்தானே. அவன் மிரட்டுவான், அவன் பயமுறுத்துவான், அவமானப்படுத்துவான். நீங்கள் எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. கடன் என்கிற அடிமைத்தனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசு ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருகிறவர். கடன் பிரச்சனையில் சிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை? பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கிட்டேன், ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கடன் ஆகிவிட்டாரு, திருமண காரியத்தை கடன் ஆயிட்டு, சிலர் நியாயமான காரியத்துக்கு செலவு பண்ணி கடன் ஆயிட்டு, சிலர் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி, ஆடம்பரமாக செலவு பண்ணி, வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணாமல் கடன் வாங்கி வீணாக செலவு பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனை. எனக்கு விடுதலை வேணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் ஒரு நிமிஷம் முழங்கால் போடுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு இதில் விடுதலை வேணும். குறிப்பாக கேளுங்க. இப்போ நான் உங்களோட இணைந்து ஜெபிக்க போறேன். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்தில் வந்திருக்கிறாரு. தகப்பனே, அருமையான உங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாக்கு கொடுத்தீரேன். இதோ இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை, ஆண்டவரே விடுதலை வேணுமே, இத்தனை வருஷமா தொடர்ந்து வருகிறேன், இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும், உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிங்க. அந்த கடன் பிரச்சனை விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இந்த முதல் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும்.
இந்த இக்கட்டில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த வேதனையில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த பாரத்தை உள்ளத்தை விட்டு மாற்றி விடுதலை கொடுங்க, இந்த குடும்பத்தையே விடுதலையாக்கி ஆசீர்வதிங்க. ஒரு விடுதலின் சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில வரட்டும். நீர் வாக்கு கொடுத்தபடி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரேன். இந்த மாதம் அவருடைய விடுதலையை கண்டு மகிழ்ந்து களிகூறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும். இன்று முதல் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவாய் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து தொட்டு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். இந்த முதல் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் அவர்கள் உணரும்படிக்கு செய்யும். ஒரு விடுதலின் சந்தோஷம் எப்போதும் அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.